இந்த கொஸ்டின் நான் கேட்குறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒருவேளை நீங்கள் நாளைக்கு இல்லை அப்படின்னா இதை யாராவது தொடருவாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? இல்லை இது எந்த மாதிரி போகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? லுக் சரவணன் இங்கே இதுக்கு முன்னாடி பேசும்போது ஏதோ ஒரு கேள்வி, ஏன் இப்படி நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க, எப்படி எந்திரிச்சு நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏதாவது ஒரு சூழலில் நான் பின்வாங்கிட்டாலோ இல்லை போதும் இது அப்படின்ட்டு விட்டுட்டாலோ நாளைக்கு எனக்கு பிறகு இந்த இடத்துக்கு வந்து இதை தொடர்ந்து செய்யணுன்றதுக்கு யாருக்கும் தைரியம் வராது. அவ்வளோ சண்டை போட்டுருந்தான், அவனே காலி பண்ணிட்டாங்கப்பா அப்படின்ட்டு எல்லாருக்கும் அந்த மனத்தளர்ச்சி வந்துடும். யாராவது ஒருத்தர் நாளைக்கு இன்ஸ்பயர் ஆகி வருவாங்க. அது ஒரு வரலாற்று நிகழ்வாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். யாராவது ஒருத்தர் எஞ்சி பேசுவான்ல, அது இப்போ அவங்களுக்கு நான் இன்ஸ்பிரேஷனாக இருக்கணுன்ட்டு நான் விரும்புகிறேன். அவன் ஒருத்தனால முடிஞ்சதில்லை, இவ்வளோ பிரச்சனை வந்தப்போ கட்சி வரைக்கும் நின்று சண்டை போட்டுன்னே இருந்தான். அது மாதிரி நான் போடுறேன்ட்டு யாராவது நீங்களே நாளை மாறலாம், சரியா? அதனால் வருவாங்க. அதனால் நம்மளால் மட்டும்தான் கேளுங்க, நம்மளால் மட்டும்தான் இது முடியும் அப்படின்ட்டுலாம் நம்ம சொல்லக்கூடாது. நான் மட்டும் என்ன மிகப்பெரிய பின்புலம் மிகப்பெரிய பயிற்சியெல்லாம் எடுத்துகிட்டா வந்தேன், ஒரு சாதாரண அரசு ஊழியராக இருந்துட்டு இன்றைக்கி இதை செய்ய முடியுது என்னால். சம்படி இருக்கான்.